ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் ஆபிரகாமுடைய முடிவு, ஆபிரகாம் குடும்பத்தின் வம்சம். ஆபிரகாமுக்கு பிறகு இஸ்மவேலுடைய குடும்பம், இஸ்மவேலுடைய வம்சம். ஆபிரகாமுக்கு பிறகு ஈசாக்கு, ரெபெக்காள், அவர்களுடைய குடும்பம், அவர்களுடைய வம்சம். இவைகளை பற்றி சுருக்கமாகவும் சொல்லுகிற புத்தகம். இந்த அதிகாரத்தின் ஒரு பகுதியில் ஒரு வார்த்தையை இன்று உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நாம் அனைவருக்கும் தெரிந்த சம்பவம், ஆனால் அதனுடைய முக்கியத்துவத்தை நாம் அறிய வேண்டியவர்களாயிருக்கிறோம். ஆதியாகமம் 25:29 முதல் 34 வரை. ஒரு நாள் ஏசா வெளியிலிருந்து களைத்து வந்தபோது யாக்கோபு கூழ் சமைத்து கொண்டிருந்தான். அப்பொழுது ஏசா யாக்கோபை நோக்கி, அந்த சிவப்பான கூழிலே நான் சாப்பிட கொஞ்சம் தா, இளைத்திருக்கிறேன் என்றான். இதனாலே அவனுக்கு ஏதோம் என்கிற பேர் உண்டாயிற்று. அப்பொழுது யாக்கோபு, உன் சேஷ்ட புத்திர பாகத்தை இன்று எனக்கு விற்று போடு என்றான். அதற்கு ஏசா, இதோ நான் சாக போகிறேனே, இந்த சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு என்னத்திற்கு என்றான். அப்பொழுது யாக்கோபு, இன்று எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். அவன் யாக்கோபுக்கு ஆணையிட்டு தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அவனுக்கு விற்று போட்டான். அப்பொழுது யாக்கோபு ஏசாவுக்கு அப்பத்தையும் பயற்றம் கூழையும் கொடுத்தான். அவன் புசித்து குடித்து எழுந்திருந்து போய்விட்டான். இப்படி ஏசா தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான். ஏசா, யாக்கோபு, இந்த ரெண்டு பேருக்கும் நடந்த ஒரு சின்ன சம்பவம் தான் இது. ஏதோ சிறிய பிள்ளைகளுக்குள்ளே நடந்த சம்பவம் போல நாம் நினைப்போம். இது இரண்டு பெரிய வளர்ந்த ஆண்களுக்கு இடையே நடந்த ஒரு சம்பவம். ஏசாவும் யாக்கோபுவும் என்ன பேசினார்கள், என்ன செய்தார்கள் என்று. இதே ஏசாவை பற்றி வேதத்தின் பல பகுதிகளிலே வாசிக்கிறோம். ஆதியாகமம் 25, ஆதியாகமம் 27, 32, 33, 35, ஆதியாகமம் 36 இவைகளை எல்லாம் வாசித்தால் ஏசாவை பற்றியும், ஏசாவின் சந்ததியை பற்றியும், ஏசாவின் சந்ததியில் வர பிரபுக்களை பற்றியும், அவனது சந்ததியில் வருகிற ஏதோமியர் என அழைக்கப்படுகிற அவனுடைய கூட்டத்தை பற்றியும் வேதம் பல இடங்களிலே சொல்லியிருக்கிறது. வேதம் முடிகிற புத்தகம் மல்கியா புத்தகத்தில் கூட இந்த ஏசாவை பற்றி சொல்லியிருக்கிறது. மல்கியா 1 அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அதற்கு நீங்கள் எங்களை எப்படி சிநேகித்தீர் என்கிறீர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், ஏசா யாக்கோபுக்கு சகோதரன் அல்லவோ, ஆகிலும் யாக்கோபை நான் சிநேகித்தேன். இது ரெண்டு பேருக்கும் ஒரு சம்பவம் நடந்தது. அது புத்திர சுவிகாரத்தை பற்றிய சம்பவம். பர்த் ரைட், புத்திர சுவிகாரம். இன்று நான் ஏசாவை பற்றியோ யாக்கோபை பற்றியோ பேசுவதற்கு பதில் அவர்கள் ரெண்டு பேருக்குள்ளும் நடந்த புத்திர சுவிகார காரியத்தை உங்கள் கவனத்துக்கு நேராய் கொண்டு வருகிறேன். ஒரு நாள் ஏசா வெளியே சென்றிருந்தான் என்று துவங்குகிறது. ஒரு நாள் ஏசா வெளியிலிருந்து களைத்து வந்தான். யாக்கோபு கூழ் சமைத்து கொண்டிருந்தான். இந்த குடும்பம் ஒரு ஜெபத்தினாலே ஆரம்பிக்கப்பட்ட குடும்பம். இந்த அதிகாரத்தின் மைய பகுதியில் கவனித்தால், மலடியாக இருந்த ஈசாக்கின் மனைவி கர்ப்பவதி ஆன பொழுது தேவனை போய் கேட்டு விசாரித்தால் தேவன் அவளுக்கு பதில் சொன்னார். நல்ல ஜெபம் பண்ணுற ஒரு அம்மா, நல்ல விசுவாசிக்கிற ஒரு அப்பா, இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரே பிரசவத்தில் பிறந்த 2 பிள்ளைகள். இவங்களுக்கு என்ன நடந்தது? இந்த சம்பவம் ஒரு காரியத்தை சொல்லுகிறது. ஏசா வெளியில் இருந்தான், பசியாயிருந்தான், வீட்டுக்கு வந்தான், யாக்கோபு சமைத்து கொண்டிருந்தான். ஏசா அவனை பார்த்து கேட்டான், எனக்கு பசிக்குது, எனக்கு ஏதாகிலும்
சாப்பிட்றதுக்கு கொடுன்னு கேட்டான். யாக்கோபு சொன்னா, நீ உன் புத்திர சுவிகாரத்தை விற்று போடு, நான் உனக்கு கொடுக்குறேன். அதை யாக்கோபு கேட்டதும் ஏசா 3 விதங்களிலே இறங்கி வந்து தன்னுடைய புத்திர சுவிகாரத்தை விற்று போட்டான். 25ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை கவனிங்கள். அதற்கு ஏசா, இதோ நான் சாக போகிறேன், இந்த சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு என்னத்திற்கு என்றான். ஏசா நிகழ்காலத்தை பற்றி எதுவும் யோசிக்கவில்லை, எதிர்காலத்தை பற்றியும் யோசிக்கவில்லை. அவன் வாழ்க்கையை மிகவும் குறுகி நினைத்தவனாய் இருந்தான். ரொம்ப ஷார்ட் லைஃப், ரொம்ப சீக்கிரம் வாழ்ந்து செத்துருவோம், வாழ்க்கையில் இதெல்லாம் என்ன அப்படின்ற ஒரு நிர்விசாரம் அவனுக்கு இருந்துச்சு. அப்புறம் அடுத்த அடி 33ஆம் வசனத்துக்கு, அப்பொழுது யாக்கோபு, இன்று எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். அவன் யாக்கோபுக்கு ஆணையிட்டு ஏசா தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அவனுக்கு விற்று போட்டான். ஆணையிட்டு விற்று போட்டான், ஒரு சான்ஸ் கூட வைக்கல, ப்ராமிஸ் பண்ணிட்டு வேண்டாம் அப்படின்னு தூக்கி போட்டுட்டான். 3வது, அப்பொழுது யாக்கோபு ஏசாவுக்கு அப்பத்தையும் பயிற்றுங்குலையும் கொடுத்தான். ஏசா புசித்து குடித்து எழுந்திருந்து போய்விட்டான். இப்படி ஏசா தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான். தன் வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒன்றை அலட்சியம் பண்ணின ஒரு மனுஷன் ஏசா. அவன் வாழ்க்கையில் புத்திர சுவிகாரம் என்பது முக்கியமான ஒரு சுதந்திரமாக இருந்துச்சு. புத்திர சுவிகாரம் என்றால் என்ன? வாட் இஸ் தட் பர்த் ரைட்? புத்திர சுவிகாரம் என்றால் என்ன? 2 வகையில் அதை பிரிக்கலாம். ஒன்று, ஃபிசிக்கலி அட்வான்டேஜஸ் ஆஃப் பர்த் ரைட். 2, ஸ்பிரிச்சுவல் அட்வான்டேஜஸ் ஆஃப் பர்த் ரைட். 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று, ஃபிசிக்கலாக என்ன அட்வான்டேஜ் புத்திர சுவிகாரத்துக்கு, ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரிய வழியில் என்ன அட்வான்டேஜ், ஃபிசிக்கலாக வர ஆசீர்வாதம் என்ன? உபாகமங்களின் புத்தகம் 21ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். உபாகமம் 21:17 வாசித்தால், வெறுக்கப்பட்டவளிடத்தில் பிறந்தவனை சேஷ்ட புத்திரனாக அங்கீகரித்து தனக்கு உண்டான ஆஸ்திகளில் எல்லாம் 2 பங்கை அவனுக்கு கொடுக்க வேண்டும். 2 பங்கை பெறக்கூடியதுதான் புத்திர சுவிகாரத்தினால வருகிற ஆசீர்வாதம். அதாவது மூத்த பிள்ளைக்கு எல்லாமே 2 பங்கு வரணும். பர்த் ரைட்டுனா குடும்பத்தில் மூத்த பிள்ளைக்கு 2 பங்காக வரணும் என்பதை தேவன் நியமித்து வச்சிருக்கிறாரு. என்னாகமம் 8:17 வாசிங்க. என்னாகமம் 8:17. இஸ்ரவேல் புத்திரரில் மனிதரிலும் மிருக ஜீவன்களிலும் முதற்பேரானதெல்லாம் என்னுடையது. நான் எகிப்து தேசத்திலே முதற்பேரான யாவரையும் சங்கரித்த நாளிலே அவைகளை எனக்கென்று பரிசுத்தப்படுத்தி. முதற் பேரானது எல்லாம் கர்த்தருடையது. முதற் பேரா பிறக்கிற மனுஷனுக்கு 2 அத்தனையான போஷனை பங்கு கொடுக்கணும். இதுதான் பிசிக்கல் அட்வான்டேஜஸ். புத்திர சுவிகாரம் என்பது ஒரு குமாரனுக்கு 2 அத்தனையான பாகத்தை கொடுக்குது. அது மட்டும் இல்லை, த பொசிஷன் ஆஃப் அத்தாரிட்டி ஓவர் த ஃபேமிலி. அவங்க ஃபேமிலி மெம்பரில் அவனுக்கு முதல் முக்கியத்துவம் கிடைக்குது. ஆகையினால தான் பைபிளில் ஒரு குடும்பத்தில் 10 பேர் இருந்தாலும் மூத்தவன் பெயர்களை மட்டும்தான் பதிவு செய்கிறாங்க. பைபிள் லிஸ்ட்டில் வர நேமெல்லாம் பார்த்தீங்கன்னா 10 பேர் வீட்டில் பிறந்தாலும் பெண்களை தவிர்த்து இளையவர்களை தவிர்த்து மூத்தவன் பெயர் மட்டும்தான் லிஸ்ட்டில் வருது. கோத்திர தலைவர்கள் லிஸ்ட்டில் வருது, குடும்ப தலைவர்கள் லிஸ்ட்டில் வருது. ஏன்னா அவன் அந்த குடும்பத்தின் அடுத்த முற்பிதாவாக வருகிறான். இதுதான் குடும்பத்தில் இருக்கிற புத்திர சுவிகாரத்தில் வர ஆசீர்வாதம். 2வது ஸ்பிரிச்சுவலாக என்னன்னா, த priest position of his family after the death of his father. தான் அப்பா இறந்த பிறகு அந்த குடும்பத்தினுடைய
ஒரு ஆசாரியனை போல தான் மூத்தவன் இருக்கிறான். ஆகவே அவன் அந்த புத்திர சுவிகாரத்தை பெறுவதற்கு தகுதியாகிறான். இன்னொன்று, the chief of the whole generation. ஒரு அப்பா அம்மாவுக்கு 10 பிள்ளைங்க இருந்தாலும் அந்த 10 பிள்ளைங்களுக்கு இவன் தான் சீஃபா, முக்கியம் நிறைந்தவனாக இருக்கிறான். இதுதான் ஆவிக்குரிய விதத்தில் புத்திர சுவிகாரத்துக்கு இருக்கிற ஆசீர்வாதம். ஸோ புத்திர சுவிகாரம் என்றால் என்ன என்பதை வேதம் சொல்லியிருக்கிறது. அதை யாக்கோபு அறிஞ்சிருக்கிறான். ஏசா அதை துச்சமாக நினைச்சான். இந்த துச்சமாக நினைச்சதுக்கான காரணங்கள் என்ன? இந்த துச்சமாக நினைச்சானே புத்திர சுவிகாரத்தை. ஒரு விசுவாச குடும்பத்தில் புத்திர சுவிகாரம் ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதை ஒருவன் கவனமாக இருந்தான், ஒருவன் அலட்சியம் பண்ணினான். எதுக்காக அவன் அலட்சியம் பண்ணினான்? என்ன சூழ்நிலை? 3 காரியங்கள். ஒன்று, அன்கண்ட்ரோல்டு appetite. தன் பசியை அடக்க முடியாத ஒரு மனிதன் தன் புத்திர சுவிகாரத்தை இழப்பான். அன்கண்ட்ரோல்டு appetite. பசியை அடக்க முடியாத ஒருவனுடைய நிலைமை என்ன ஆச்சுன்னா, தனக்குரிய பங்கை விற்கிற அளவுக்கு வந்துட்டான். அவன் வேட்டையாடுகிறவன், திடசாலி, சரீரத்தில் பலன் உள்ளவன், ஆனால் பசியை அடக்க முடியாதவனாக இருந்தான். அப்போ இது வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒன்று. நம்மளுடைய பசியை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிற ஒரு மனுஷனாக இருந்தால் நமக்குரிய பங்கை காத்து கொள்ள வழி இருக்குது. புத்திர சுவிகாரம் யாக்கோபின் இடத்துல ஏசா இழந்தது, அவனை அறிஞ்சிதான் இழந்தான். அநேகர் அந்த தப்பு செஞ்சிருக்கிறாங்க. ஏவாள் அந்த கனியை புசிக்காமல் இருந்திருக்கலாம், ஆனால் அந்த கனியை பறித்து புசித்து தன் கணவனுக்கு கொடுத்தான். இதனால் பிரச்சனை வந்தது. அன்கண்ட்ரோல்டு appetite. தன் பசியை அடக்கியிருந்தா, ஆசையை அடக்கியிருந்தா ஏவாள் அந்த கனியை புசிச்சிருக்க மாட்டா. ஒரு நாள் ஒரு சின்ன கனி பார்வைக்கு புசிப்புக்கு இனிமையா நல்லதா இருந்துச்சுன்னு புசிச்சா, அதனால வென வந்துச்சு. நம்மில் அநேகர் நம்மளுடைய பார்வையினால் நம்முடைய பசியை அடக்க முடியாதவர்களா, நமக்குரியதை இழந்தவர்களா இருக்கிறோம். அநேக காரியங்கள் நம்ம விட்டு போயிருச்சு. அநேக காரியங்கள் உங்களை விட்டு கடந்து போயிருச்சு. நீங்களா இழக்கிறதுக்கு காரணமாயிட்டீங்க. உங்களால் தான் அது நடந்துச்சு அப்படின்றப்ப ஏற்றுக்கவே முடியல. ஸோ ஒரு நாள் நோவா திராட்சரசம் குடித்து வெறித்து நிர்வாணியாய் படுத்திருந்தான். இது அவனுக்கு அவசியம் இல்லை, அதிகமாக குடிச்சிட்டான். தன் பசியை அடக்கலை, அளவுக்கு மீறி போச்சு. அதனால் அவங்க வீட்டுக்குள்ள பிரச்சனை வந்துச்சு. அதனால் அவன் நிர்வாணத்தை பார்க்க வேண்டியதாயிருச்சு. அதனால் ஒருத்தனுக்கு ஆசீர்வாதமும் இன்னொருத்தனுக்கு சாபமும் கிடைச்சது. ஒரு காரியத்தை செய்யாது இருந்திருந்தால் நோவா அந்த குடும்பத்தில் அந்த பிள்ளைக்கு சாபத்தை கொண்டு வர முடியாது. நோவா செஞ்சதும் அதே மாதிரி தான் இருந்துச்சு. லோத்தின் பிள்ளைகள் தன் தகப்பனுக்கு மதுவை குடிக்க கொடுத்தாங்க. அப்படி கொடுக்காது இருந்திருந்தா வாழ்க்கையில் ஒரு சில மாற்றங்களை பார்த்துருக்கலாம். சுய புத்தியில் சார்ந்த அந்த மகள்கள் தன் தகப்பனுக்கு மதுவை கொடுத்து அவர்களையும் கெடுத்து கொண்டாங்க, தகப்பனையும் கெடுத்தாங்க. அன்கண்ட்ரோல்டு appetite. வாழ்க்கையில் எதை கண்ட்ரோல் பண்ணணுமோ அதை கண்ட்ரோல் பண்ணாமல் போயிட்டோம்னா தவறுகள் நடக்குது. ஏசாவை போல மாற வேண்டிய சூழ்நிலை வருது. ஒரு நாள் போர் நடக்கிறப்ப தாவீது பெத்லகேமின் அருகிலே இருக்கிறான். பெத்லகேமினுடைய தண்ணீரின் மேலே அவன் ஆவல் கொண்டான் அப்படின்னு வேதம் சொல்லுது. போர் வீரர்களுக்கு எல்லாம் சொல்கிறான், இது பாரு எனக்கு ரொம்ப தாகமாக இருக்குது, தயவு செஞ்சு
பெத்லகேம் உடைய தண்ணீரை கொஞ்சம் கொடுங்க, ஏன்னா நான் பிறந்த ஊர் அது, வளர்ந்த ஊர் அது, நான் பிறந்து வளர்ந்து வாழ்ந்த ஊர், அந்த ஊருடைய தண்ணீர் என் பக்கத்திலே இருக்குது, ஆனால் நான் போக முடியாது, சுற்றி போர் வீரர்கள் இருக்கிறாங்க, தயவு செஞ்சு போய் குடிக்கிறதுக்கு தண்ணி எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னப்ப அந்த போர் வீரர்கள்லாம் போய் பெத்லகேமுடைய தண்ணீரை கொண்டு வராங்க. தாவீது அந்த தண்ணீரை வாங்கி அந்த போர் வீரர்களையும் பார்க்குறான். பார்த்தா தங்கள் உயிரையும் பொருட்படுத்தாத எனக்காக இவங்க போய் இராணுவ தடயங்களையும் தாண்டி உசுரை கையில் பிடிச்சிட்டு போய் அந்த தண்ணீரை கொண்டு வந்தாங்கல்ல, அந்த தண்ணீரை குடிக்க மனதில்லாமல் தாவீது ஊற்றிவிட்டான். இதுதான் appetite எப்படி கண்ட்ரோல் பண்றது என்பதற்கான ஒரு விசுவாசியின் வழிமுறை. எங்க சாப்பிட வேண்டிய இடத்துலையோ அங்க அதிகப்படியா சாப்பிட்டான் ஒருத்தன். ஆனால் தன் மனசாட்சியில யோசிச்சு, சே என்னதான் தாகம் இருந்தாலும் இதை நான் சாப்பிடக்கூடாது அப்படின்னு தாவீது தண்ணியை குடிக்கல. அருமையானவங்களே, எப்படிப்பட்ட ஒரு பசியை தாகத்தை தாவீது தன் வாழ்க்கையில் கண்ட்ரோல் பண்ணார் பாருங்க. ஆண்டவர் இயேசு சிலுவையில் தொங்கி கொண்டிருந்தார். அப்பொழுது அவருக்கு காடியை கொடுத்தாங்க. ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளலை. அவர் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. வாழ்க்கையில் கண்ட்ரோல் பண்ணுற ஒரு இடம் இருக்கும் பொழுது அதை கண்ட்ரோல் பண்ண வேண்டியது இருக்கிறது. அதை மீறும் பொழுது ஏதோ ஒன்றை நாம் இழக்கிறோம். அது உங்களுடைய பொருளாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், சமாதானமாக இருக்கலாம், ஐக்கியமாக இருக்கலாம், உறவாக இருக்கலாம். அதை இழக்க வேண்டிய நேரம் வரும் பொழுது அதனுடைய பிரதிபலன் முழுவதையும் நாமே சந்திக்க வேண்டியதாக இருக்குது. ஏசாவை போல அன்கண்ட்ரோல்ட் appetite. நம்பர் 2, அன்கன்சர்ன் affection. ஏசாவுக்கும் யாக்கோபுக்கும் என்ன நடந்தது தெரியுமா? 2 பேரும் பிரதர்ஸு, ஒரே பிரசவத்தில் பிறந்த குழந்தைங்க, ஒரே குடும்பத்தில் வளர்ந்தவங்க. ஆனால் 2 பேருக்கும் ஒரு தேவன் வந்தப்ப அவங்க கன்சர்ன் ஈக்குவலாக இல்லை. யாக்கோபு இப்படி கேட்டிருக்க கூடாது. தான் சொந்த சகோதரனை பார்த்து, உனக்கு பசியாக இருக்குதா, சரி நான் தரேன் அப்படின்னு சொல்லி இருக்கணும். ஆனால் யாக்கோபு நல்லவனாக இருந்தாலும் யாக்கோபனுடைய தவறு இங்கே ஒன்று இருக்குது. தன் சகோதரனுடைய புத்திர சுவீகாரத்தை குறிவைத்தது. இன்னைக்கும் அப்படி இருக்கிறாங்க விசுவாசிங்க. இன்னைக்கும் சபையில் அப்படி இருக்குது பிரச்சனை. அன்கன்சர்ன் affection, அக்கறை இல்லாத அன்பு. அக்கறை இல்லாத அன்பு. அன்பு இருக்குது, அக்கறை இல்லை. குடும்பத்தில் அப்படி இருக்கிறவங்க இருக்கிறாங்க. வீட்டில் உங்களில் 2 பேர் அப்படி இருக்கிறீங்க. அக்கறை இருக்குது, ஆனால் அன்பு இல்லை. எல்லாம் வாங்கி கொடுக்குறோம், பொருள் கொடுக்குறோம், சமையல் பொருள் கொடுக்குறோம், பணம் கொடுக்குறோம். உனக்கு என்ன வேணுமோ கேளு, வேற எதுக்கும் என்ன தொல்லை பண்ணாத அப்படின்னு சொல்கிறவங்க இருக்கிறாங்க. வீட்டுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சேன்ல, அப்புறம் என்ன இதெல்லாம் கேட்டுக்கிற, அது வரைக்கும் நிறுத்திக்க. கன்சர்ன் இருக்கு, ஆனால் அதில் அஃபெக்ஷன் இல்லை. யாக்கோபுக்கு நடந்தது இதுதான். அவன் தன் சகோதரன் இடத்துல புத்திர சுவிகாரத்தை கவனத்தில் வச்சிருந்தான். அவன் தன் சகோதரன் தெரிஞ்சும் அஃபெக்ஷன் இல்லாத ஒரு உறவை, அன்பில்லாத ஒரு உறவை கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணான். இதனுடைய பிரதிபலனை யாக்கோபு தன்னுடைய எதிர்காலத்தில் அனுபவிச்சான். இதே மாதிரி தான் அவன் தன் சகோதரனை எப்படி நடத்தினானோ, தன் சகோதரன் இடத்துல எப்படி வஞ்சித்தானோ, அதனுடைய பலனை அவன் லாபான் வீட்டில் சந்திக்கலாயிற்று. லாபான் அன்கன்சர்ன் அஃபெக்ஷன் யாக்கோபுக்கு காட்டினான். உனக்கு என்ன வேணும்? சம்பளம் தானே, என் ஆடுகளை மெய். ஓகே, உனக்கு என்ன வேணும்? என்னுடைய ஆடுகளை பார்க்குறல, ராத்திரி பகல் ராத்திரி பகல் ராத்திரி பகல் நீ மேய்ச்சி தான் ஆகணும். கன்சர்னே இல்லை, ஆனால் அவனுக்கு தேவையானதெல்லாம் கொடுப்பேன்னு சொல்கிறான். இன்னைக்கு ரொம்ப வீடுகளில் இப்படி தான் இருக்குது. அநேக கணவன்மார்கள் அன்கன்சர்ன் அஃபெக்ஷனேட்டாக இருக்கிறாங்க.
உங்கள் கடமை நல்லது, உங்கள் பொறுப்புகள் நல்லது, ஆனால் அதில் ஒரு கன்சர்ன் இருக்கணும். அதை யாக்கோபை மிஸ் பண்ணான், அதை ஏசாவும் துச்சமாக நினைச்சான். இப்படிப்பட்ட காரியங்களால் நீங்கள் இழக்க வேண்டியது பலது இருக்குது. ஒருவேளை நீங்கள் அன்கன்சர்ன் அஃபெக்ஷனல் நபராக இருந்தால் உங்கள் வீட்டில் அன்பு இல்லாத வீடாக இருக்கும், உங்கள் வீட்டில் ஒற்றுமை இருக்காது, உங்கள் வீட்டில் பாசம் இருக்காது. ஆல்வேஸ் ஒன்லி ஆன் மணி 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 மணி, ஒர்க் 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 ஒர்க், படி 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 படி, இது மட்டுமே இருக்கும். கன்சர்னே இருக்காது. உங்களை வெறும் இயந்திரமாகவே வச்சிருப்பாங்க. அருமையானவங்களே, யாக்கோபு அப்படிதான் நினைச்சான் தன் சொந்த சகோதரனே. ஆகையினால தான் பின்னாட்களில் கூட ஏசா இதை மறக்க முடியாதவனா ஆயிட்டான். உங்கள் வீட்டில் சின்ன வயசுலேயே அன்கன்சர்ன் அஃபெக்ஷன் இருந்தால் அதை பெரிய வயசு ஆன பிறகு கூட மறக்க முடியாது. எத்தனை வருஷம் ஆனாலும் சொல்வீங்க, எங்கள் அப்பா அப்படி நடத்தினாரு, எங்கள் அம்மா அப்படி இருந்தாங்க, எங்கள் மாமியார் குடும்பம் அப்படி இருந்துச்சு, எங்கள் மாமனார் அதை செஞ்சாரு, அப்படி சொல்லியிருப்பீங்க. ஏன்னா சின்ன வயசில் இந்த அன்கன்சர்ன் லவ், அன்கன்சர்ன் அஃபெக்ஷன் இருக்குமானால், அதை நாம் சந்திப்போமானால், அது மனதில் பதிந்து பெரிய வயசு ஆகிற வரைக்கும் உள்ளவே இருக்கும். யாக்கோபு அதை செய்ததினால பலனை லாபான் வீட்டில் சந்திக்க வேண்டியதாயிற்று. மூணாவது, அன்காமன் ஆட்டிடியூட். இது யாரும் இப்படி செய்ய மாட்டாங்க. ஒரு வீட்டில் பசி எடுக்குது, சாப்பிட ஏதாவது கொடுன்னு கேட்டா, ஏய் உன்னுடைய புத்திர சுவிகாரத்தை கொடு, உன் டபுள் போர்ஷனை கொடு, உனக்கு இருக்கிற சுதந்திரத்தை கொடு, ஆணையிட்டு கொடு அப்படின்னு கேட்டாங்க பாருங்க. அதை யாராலும் ஏற்றுக்க முடியாது. இது எங்கும் நடக்காது. இவங்க வீட்டில் நடந்துச்சு பாருங்க. அவங்க அப்பா அம்மா ஜெபம் பண்ணவங்க, அவங்க அப்பா விசுவாசி, தாத்தா விசுவாசி, பெரிய வசதியான குடும்பம், தேவனை அறிஞ்சவங்க. ஆனால் அன்காமன் ஆட்டிடியூட் அவங்க வீட்டில் இருந்துச்சு. இந்த குடும்பத்தில் தான் பிரச்சனை அதிகமாக இருந்துச்சு. அப்பா ஒருத்தனை நேசித்தாரு, அம்மா ஒருத்தனை நேசித்தாங்க. ஒரு புள்ள அப்பாவுக்கு சாப்பாடு சுவையாக சமைச்சு கொடுத்துச்சு, அடுத்த புள்ள அம்மா பேச்சு கேட்டு இருந்துச்சு. அம்மா ரெண்டாவது பையனுக்கு சப்போர்ட் பண்ணாங்க, அப்பா முதல் பையனுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. 27ஆம் அதிகாரம் முழுசும் வாசிச்சா ஒரு புரோக்கன் ஃபேமிலிக்குள்ள இருக்கிற எல்லா பிரச்சனையும் இங்கே சொல்லப்பட்டிருக்குது. வீட்டுக்குள்ள நடந்த பிளவுகள், வீட்டுக்குள்ள இருக்கிற சரிவுகள், வீட்டுக்குள்ள இருந்த கேப்ஸ் இருக்கு பாருங்க, கேப்ஸ். இந்த கேப்ஸை ஃபில் பண்ணுறதுக்கு ரபேக்காலோ ஏசாவோ ஈசாக்கோ யாருமே எந்த முடிவும் எடுக்கல, எந்த முயற்சியும் எடுக்கல. எல்லாம் அவங்கவுங்க விரும்புறத அவங்கவுங்க செஞ்சுக்கிட்டாங்க. அப்பா விரும்புறத அப்பா செஞ்சுக்கிட்டாரு, அம்மா விரும்புறத அம்மா செஞ்சுக்கிட்டாங்க, யாக்கோபு விரும்புறத யாக்கோபு கேட்டா, ஏசா விரும்புறத ஏசா செஞ்சா. எல்லாரும் சுயநலமாவே இண்டிபெண்டா ஒரு வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க. இது ரொம்ப டேஞ்சர். இது உங்கள் புத்திர சுவிகாரத்தை இழக்க வேண்டிய சூழல வரும். ஒரு வீட்டுக்குள்ள இண்டிபெண்டாவே ரொம்ப நாள் இருந்தோம்னா அந்த வீட்டுக்குள்ள என்னைக்காவது பிரச்சனை வலிக்கும். அப்போ அன்கண்ட்ரோல்டு ஆப்பிடைட், அன்கன்சர்ன் அஃபெக்ஷன், அன்காமன் ஆட்டிடியூட்டை ஏசாவும் யாக்கோபும் சந்திச்சாங்க. இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிற பாடங்கள் இருக்குது. அருமையானவங்களே, இது என்னைக்கோ நடந்த ஒன்றும் இல்லை. இது இன்னைக்கும் இப்படிப்பட்ட காரியத்தை உங்களில் ஒவ்வொருவரும் சந்திக்கிறீங்க. ஒவ்வொருவருக்கும் ஏதோ ஒன்று நடந்திருக்குது. யாருடைய வாழ்க்கையில் யாக்கோபை போல ஏசாவை போல ஏதோ ஒன்று நடந்திருக்குது இல்லை? இதே காரியத்தை இன்னைக்கு ஆவிக்குரிய வட்டத்திலும் சபைக்குள்ளும் நாம் பார்க்குறோம். ஏன் இன்னைக்கு சர்ச்சில் குழப்பம்? ஏன் சர்ச்சில் அடிதடி? ஏன் சர்ச் கோர்ட் வரைக்கும் போது போலீஸ் எல்லாம் உள்ள நுழைஞ்சிட்டாங்க? அசிங்கமாக இருக்குது. என்னதான் கிறிஸ்தவ பட்டணமாக இருந்தாலும், என்னதான் சர்ச் டவர் பெருசாக இருந்தாலும், என்னதான் சர்ச்சுக்கும் ஊழியத்துக்கும் கொடுக்குறவங்க, ஊழியத்தை தாங்குறவங்க சபையில் இருந்தாலும், சர்ச்சுடைய அன்கன்சர்ன் ஆட்டிடியூட் இருக்குதுல்ல, அது எங்கேயும் நடக்காது. இந்த அன்காமன் ப்ராப்ளம் இருக்குல்ல, அநீதிமான் இடத்துல கூட நடக்கல, துன்மார்க்கன் கோயிலில் கூட நடக்கல, புறமதஸ்தார் இடங்கள்ல கூட நடக்கல.
சர்ச்சுக்குள்ள அடிச்சுக்கிறது. யாரா இருந்தாலும் எங்க இருந்தாலும் ஏசாவை போல இருந்தால் பிளவு கட்டாயம் இருக்கும். யாக்கோபை போல இருந்தா பிளவு கட்டாயம் இருக்கும். This is not a right matter, right thing before God. Before God. Unconcerned attitude. மணிப்பூர் பச்சை எரியுது, அரசாங்கம் கவலைப்படலை. வீடுகள் எரியுது, அரசாங்கம் கவலைப்படலை. கோயில்களும் சபைகளும் எரியுது, அரசாங்கம் கவலைப்படலை. தன் சொந்த மக்கள் காடுகளில் ஒளிந்து சாப்பிடுறாங்க, வாழ்றாங்க, அரசாங்கம் கவலைப்படலை. Unconcerned attitude, unconcerned affection is very bad. It's very bad. எந்த நாடா இருந்தாலும் தன் குடிமக்களை பற்றி கவலைப்படாது இருந்தா அந்த நாடு கர்த்தருடைய கோபத்துக்கு ஆளாகும். அந்த நாட்டின் பின்னிலைமை ரொம்ப பெருசா இருக்கும். அது சமாதானம் இல்லாத நாடா இருக்கும். ஒரு வீடு எப்படி சமாதானம் இல்லாத வீடா போயிடுமோ ஒரு நாடும் அப்படி போயிடும். Unconcerned attitude, unconcerned affection, uncommon problem. இது ஏதோ புத்திர சுவிகாரத்தை பேஸ் பண்ணதா இல்லை, அவங்களுடைய உள்ளத்தை சொல்றதா இருக்குது. ஏசா choose the sensual over spiritual. ஏன் இப்படி செஞ்சான் ஏசான்னா, ஏசா தான் ஆவிக்குரிய காரியத்தை விட இன்னைக்கு தேவையை மட்டும் பெருசா நினைச்சு அவன் தன் புத்திர சுவிகாரத்தை விற்கிறதுக்கு ரெடி ஆயிட்டான். ஏசா ஏண்டா அப்படி செஞ்ச, ஏசா உன் புத்திர சுவிகாரத்தை ஏண்டா அப்படி செஞ்ச அப்படின்னா, இன்னைக்கு என்ன தேவையோ அதை செய்ய, நாளைய குறிச்சு அப்புறம் பார்த்துக்கலாம் சொல்றான். நான் சாவ போறேன், ஆனால் அவன் உயிரோடு இருக்கிறான். அவன் எண்ணத்தில் என்ன இருந்துச்சுன்னா, எந்த ஒரு ஃபியூச்சருமே துச்சமாக இருந்துச்சு. என்ன வாழ்க்கை, என்ன பண்ணிடுவாங்க, என்ன நடந்துரும் பாருங்க. ஏசா அவனுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை பெருசாக நினைக்கல. அவன் ப்ராப்ளம் அவனுடைய ஃப்யூச்சரை பெருசாக நினைக்கல, ப்ரெசண்ட்டை மட்டும் பார்த்தான். இதனால் அவன் இழந்தது தன் புத்திர சுவிகாரத்தை. த பிளஸ்ஸிங் ஆஃப் பர்த் ரைட், அது முக்கியத்துவம் என்னன்னு தெரிஞ்சால் அதை நம்ம காத்துக்கொள்வோம். விசுவாசிகளுக்கு புத்திர சுவிகாரம் எது, அதனால் வர ஆசீர்வாதம் என்ன, சுருக்கமாக சொல்கிறேன். 5 blessing of believers birthright. என் செய்தியின் குறிப்பே இங்கே தான் தொடங்குது. 5 வகையான புத்திர சுவிகாரம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தேவன் கொடுத்திருக்கிறாரு. ஒரு விசுவாசிகளாக இன்னைக்கு காலத்தில் இந்த புத்திர சுவிகாரத்தை நம்ம எப்படி அனுபவிக்க முடியும்? ஒருவேளை இது யாக்கோபு ஏசா வீட்டில் நடந்ததாக இருக்கலாம், இஸ்ரவேலுடைய ஆதி தகப்பன் வீட்டில் நடந்ததாக இருக்கலாம், இஸ்ரவேலில் ஒரு குடும்பத்துக்கு நடந்ததாக இருக்கலாம், ஏசா என்றவனுக்கு நடந்ததாக இருக்கலாம், யாக்கோபு என்றவன் இதை செஞ்சதாக இருக்கலாம். இன்னைக்கு நமக்கு என்ன இதில் பிரச்சனை? படிக்கிறதுனால நாம் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்னா, விசுவாசிகள் வீட்டிலும் விசுவாச குடும்பத்திலும் விசுவாச வாழ்க்கையிலும் இந்த புத்திர சுவிகாரம் இருக்குது. ஸ்பிரிச்சுவல் பர்த் ரைட். எல்லாரும் சொல்லுங்க, ஸ்பிரிச்சுவல் பர்த் ரைட், ஆவிக்குரிய புத்திர சுவிகாரம். சொல்லுங்க, ஆவிக்குரிய புத்திர. புதிய ஏற்பாட்டில் நமக்கு என்ன புத்திர சுவிகாரத்தை சொல்லுது? நம்பர் 1, த பர்த் ரைட் ஆஃப் ஃபெய்த். விசுவாசத்தின் புத்திர சுவிகாரம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 26. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 26 வாசிப்போம். நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே. What is that birthright of believer? கர்த்தருடைய பிள்ளைங்களுக்கு என்ன புத்திர சுவிகாரம், என்ன birthright-னா, வசனம் சொல்லுது, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே தேவனுடைய புத்திர சுவிகாரத்தை பெற்றோம். எப்படி புத்திர சுவிகாரம் வந்துச்சு உங்களுக்கு? நம்ம எல்லாருக்கும் ஒரு ஆவிக்குரிய புத்திர சுவிகாரம் இருக்குது. கர்த்தருடைய பிள்ளைங்க எல்லாருக்கும் புத்திர சுவிகாரம் இருக்குது.
எல்லாருக்கும் டபுள் போர்ஷன் ஆசீர்வாதம் இருக்குது. இம்மைக்குரிய ஆசீர்வாதம், மறுமைக்குரிய ஆசீர்வாதம், டபுள் போர்ஷன் ஆசீர்வாதம் இருக்குது. அந்த ஆசீர்வாதம் முதல்ல எப்படி வருதுன்னா, தேவன் மேலே விசுவாசத்தை வைக்கும் பொழுது புத்திர சுவிகாரம் கிடைக்குது. கர்த்தரை நம்பும் பொழுது தான் புத்திர சுவிகாரம் கிடைக்குது. நம்பாத வரைக்கும் கிடைக்கல. அப்போது நீங்கள் விசுவாசிகள் ஆன பொழுது உங்களுக்கு புத்திர சுவிகாரம் கிடைக்குது. அது தேவன் கொடுக்கிற புத்திர சுவிகாரம். நீங்கள் கர்த்தருடைய பிள்ளை என்ற புத்திர சுவிகாரம். இந்த புத்திர சுவிகாரம் பரலோகத்தில் ஜீவ புத்தகத்தில் உங்கள் பெயர் எழுதப்படுகிறது. புத்திர சுவிகாரம் ஆண்டவருடைய ஞாபக புஸ்தகத்தில் பெயர் எழுதப்படுகிறது. புத்திர சுவிகாரம் பெற்றவங்க பூமியில் அவர்களுடைய வாழ்க்கையில் இயேசுவானவர் அவர்களை தொட்டு ஆசீர்வதிச்சு அவர்களை கழுவி முத்திரைக்கிறாரு. புத்திர சுவிகாரம். அப்போது இந்த புத்திர சுவிகாரத்தை ஏசாவை போல இழந்துடக்கூடாது என்பது தான் இன்றைக்கி நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது. உங்கள் விசுவாசம்தான் உங்களை புத்திரர்களை ஆக்கியச்சு. ஆண்டவர் மேலே வைச்ச விசுவாசம் தான் இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளை ஆக்குச்சு. வேற எதுவும் இல்லை. அது உங்களுக்கு கிடைச்ச புத்திர பாக்கியம் இல்லை, புத்திர சுவிகாரம், சுதந்திரம். இம்மைக்குரிய மறுமைக்குரிய சுதந்திரத்தை தேவன் உங்கள் விசுவாசத்தினால கொடுத்துருக்கிறாரு. இது தானா வரல, ஆண்டவர் விசுவாசத்தினால வந்துச்சு. இது தானா வரல, உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை ஆண்டவர் பார்த்தாரு, உனக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை பார்த்தாரு. இது என் மகள் என்ன நம்புறா, என் மகன் என்ன நம்புறான்னு தெரிஞ்சதுமே பொண்ணை ஆண்டவர் தன் பிள்ளையா மாத்திக்கிட்டாரு. புத்திர சுவிகாரத்தை கொடுத்துட்டாரு, பேரை எழுதுறாரு, ஞாபக புஸ்தகத்தில் வைக்கிறாரு. ஆண்டவர் உன்னை விசுவாசத்தை பார்த்து தெரிந்து கொண்டார். The birthright of your faith. அப்போ விசுவாசம் எவ்வளோ முக்கியமாக இருக்கு பாருங்க. கர்த்தரை நம்பும் பொழுது நீங்கள் அனாதைகள் இல்லை. கர்த்தரை நம்புற ஒருவரும் தரித்திரர் இல்லை. தேவன் இவ்வுலகத்தில் ஐஸ்வர்யவான்களை விட தரித்திரர்களை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களை வைத்திருக்கிறார். எப்படி வந்துச்சு இது? இது ஒரு புத்திர சுவிகாரம். உங்க விசுவாசம் தான் உங்களை ஐஸ்வர்யவான் ஆக்குச்சு. கிறிஸ்துவுக்குள்ள உங்க விசுவாசம் தான் தேவ பிள்ளையாக்குச்சு. கிறிஸ்துவுக்குள்ள இதை இழந்துடக்கூடாது. ஏசாவை போல விசுவாசம் குறையும் பொழுது நம்ம புத்திர சுவிகாரத்தை விற்கிறவங்களா, தூக்கி போடுறவங்களா, அலட்சியம் பண்றவங்களா மாறிடுவோம். Beware. Number 2, birthright of baptism. What is that blessing of birthright? 5 ஆசீர்வாதம் ஒவ்வொரு விசுவாசிக்கும் இருக்குதுன்னு சொன்னேன். புத்திர சுவிகாரத்தினால இன்னைக்கு என்ன பயன்? புத்திர சுவிகாரம் உனக்கு என்ன செய்யும்? விசுவாசத்தினால அதை வந்துச்சு. 2வது ஞானஸ்தானத்தினால புத்திர சுவிகாரத்தை பெற்றோம். அதே அதிகாரம் கலாத்தியர் 3:27. ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்கள். அத்தனை பேரும். புத்திர சுவிகாரம் உங்களுக்கு எப்படி வந்துச்சு? நீங்க ஞானஸ்தானம் எடுத்த பொழுது புத்திர சுவிகாரம் வந்துச்சு. இது ஏசா யாக்கோபுக்கு இருந்த புத்திர சுவிகாரம் இல்லை. இது ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்த்ரைட். ஆவிக்குரியவங்களுக்கு இருக்கிற புத்திர சுவிகாரம், விசுவாசிகளுக்கு இருக்கிற புத்திர சுவிகாரம், ஆண்டவருடைய பிள்ளைக்கு இருக்கிற புத்திர சுவிகாரம். எப்போ உனக்கு இது வந்துச்சு? எப்போ ஞானஸ்தானம் எடுத்தீங்களோ அப்போ இந்த புத்திர சுவிகாரம் வந்துச்சு. உங்களில் யாரெல்லாம் ஞானஸ்தானம் எடுத்தீங்களோ அத்தனை பேர்களும் கிறிஸ்து இயேசுவை தரித்து கொண்டீர்கள். பேப்டிசம் இஸ் யுவர் பர்த்ரைட். வாழ்க்கையில் ஒரே முறை தான் நடக்குது. அந்த ஞானஸ்தானம் எடுக்கிறதுன்றது உங்கள் புத்திர சுவிகாரத்தின் அடையாளமாக இருக்குது. அப்போ அது ஞானஸ்தானத்தை
துச்சமாக நினைக்கக்கூடாது. ஏசாவை போல புத்திர சுவிகாரத்தை ஏசா கூழுக்கு விற்றது போல ஞானஸ்தானத்தை கல்யாணத்துக்காக எடுக்கக்கூடாது. ஞானஸ்தானத்தை உலக பிரகாரமாக இருக்கக்கூடாது. ஞானஸ்தானத்தை உண்மையில் மனம் திருந்தி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது புத்திர சுவிகாரம் உன்னுடையதாகிறது. கிறிஸ்து இயேசுவுக்குள்ள ஞானஸ்தானம் பெற்ற அனைவரும் கிறிஸ்து இயேசுவை தரித்து கொண்டீர்கள். வாட் இஸ் யுவர் பர்த் ரைட் டுடே? இந்த புத்திர சுவிகாரம் உனக்கு இருக்குதா? நீங்கள் உண்மையில் ஆண்டவரை நம்பி ஞானஸ்தானம் எடுத்திருக்கீங்களா? இன்னும் வாக்குவாதம் பண்ணுறீங்களா? தள்ளி போடுறீங்களா? இப்போ வேணான்னு சொல்கிறீங்களா? ஒவ்வொருவரும் ஞானஸ்தானம் எடுத்திருக்கணும். ஏனென்றால் அது உன்னுடைய புத்திர சுவிகாரம். வாலிபர்களாக இருக்கட்டும், வயோதிபர்களாகட்டும், ஞானஸ்தானம் என்பது நம்முடைய புத்திர சுவிகாரத்தின் அடையாளம். அதை துச்சமாக நினைக்கக்கூடாது, அதை மற்றவங்களுக்காக எடுக்கக்கூடாது, அதை மாற்ற முடியாது. ஒருவேளை இன்னைக்கு வரைக்கும் ஞானஸ்தானம் எடுக்கலைன்னா கெட் ரெடி ஃபார் தட். ஞானஸ்தானம் எடுத்தாகணும். தள்ளி போடாதீங்க. அது உங்களுடைய புத்திர சுவிகாரம். ஞானஸ்தானம் நீங்கள் கிறிஸ்துவோட ஒப்புரவானதுக்கு அடையாளம். ஞானஸ்தானம் மனம் திரும்பி எடுக்கணும், பாவத்தை அறிக்கை பண்ணி எடுக்கணும், தண்ணீர் உள்ள இடத்துல எடுக்கணும், ஆண்டவர் இயேசுவை விசுவாசிச்சு எடுக்கணும். ஞானஸ்தானத்தை எடுக்கும் பொழுது புத்திர சுவிகாரம் உங்களுடையது ஆகுது. நம்பர் 3, விசுவாசிகளின் புத்திர சுவிகாரம் என்பது என்ன? The birthright of Abraham. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தின் வரும் புத்திர சுவிகாரம். வாசிப்போம் அதே அதிகாரம், கலாத்தியர் 3:29. நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராயும் சுதந்திரர், புத்திர சுவிகாரம், சுதந்திரர். நீங்கள் கிறிஸ்துவை உடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாயும் வாக்குத்தத்தத்தின் சுதந்திராயும். 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. 3:14. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று. டிரான்ஸ்ஃபரிங் தி பிளெஸிங். பொதுவாக என்ன சொல்லுவோம்? ஆபிரகாமின் ஆசீர்வாதம் எல்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னுவோம். அப்போ நம்ம என்ன கோட் பண்ணுவோம்னா ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தை மட்டுமே ஆபிரகாமின் ஆசீர்வாதம் அப்படின்னு நினைப்போம். நம்ம விசுவாசிகளானா ஆண்டவருக்கு பிள்ளைகளாயிடுறோம். நம்ம ஆண்டவருக்கு பிள்ளைகளானா ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் நமக்கு கொடுக்கப்படுது. அப்போ அந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதம்ன்றது என்ன? ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம். இதை தான் நம்ம ரொம்ப பெருசாக நினைப்போம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் வர முதல் 3 வாக்கியம் தான் ஆபிரகாமின் ஆசீர்வாதம் நினைப்போம். இல்லை, ஆண்டவர் பல இடங்களில் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். இப்போ பாருங்க, ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணினது போலவே ஒரு நாள் நடந்துச்சு. தேசத்தை கொடுத்தாரு, கானானை கொடுத்தாரு, இஸ்ரவேலை கொடுத்தாரு, அவர்கள் சந்ததியை கொடுத்தாரு. இப்போ நமக்கு என்ன அதனால பயன்? ஒரு விசுவாசியா உங்களுக்கு என்ன பயன்? ஆபிரகாமுக்கு வந்த ஆசீர்வாதம் அவங்க நிறைவேறி போச்சு. ஈசாக்கு மூலமாக வந்துருச்சு. ஈசாக்கு பிறந்த பிறகு ஆசீர்வாதம் வந்துருச்சு. ஈசாக்கின் சந்ததியில் வந்துருச்சு. இயேசு வரும் வரைக்கும் வந்துருச்சு. இயேசுவினுடைய சந்ததியில் எல்லாம் வந்துருச்சு. இல்லை, இப்போ அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு எங்கே வேலை செய்யும்? எல்லாம் முடிஞ்சிருச்சு. அப்போ எப்படி இதை கிளைம் பண்ண முடியும்? இன்னும் புத்திர சுவிகாரம் இருக்குதா? ஆமாம் இருக்குது. எங்கே இருக்குது? ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் முதல் 3 வசனத்தில் மட்டும் அந்த ஆசீர்வாதம் இல்லை. 13ஆம் அதிகாரத்தில் ஆசீர்வாதம் இருக்குது. 15ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் இருக்குது. 17ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் இருக்குது. 20ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் இருக்குது. கடைசியாக
22ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் இருக்குது. நான் சொன்ன ஒவ்வொரு இடங்களிலும் ஆபிரகாமின் ஆசீர்வாதம் இருக்குது. ஒரு சிலது ஈசாக்கின் மூலம் நிறைவேறிச்சு, ஒரு சிலது ஆபிரகாம் சந்ததியில் நிறைவேறிச்சு, ஒரு சிலது கானான் வந்த பிறகு நிறைவேறிச்சு, ஒரு சிலது இஸ்ரவேல் தேசம் ஆன பிறகு நிறைவேறிச்சு, ஒரு சிலது இயேசு வந்த பிறகு நிறைவேறிச்சு. Then what? தோ மீதம் இருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்மை சேர்கிறதாவும், அன்றிலிருந்து எதெல்லாம் இஸ்ரவேலுக்கு வர வேண்டியதாக இருந்துச்சோ அவையெல்லாம் இயேசு உன் வாழ்க்கையில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாரு, மாற்றிட்டாரு. ஆகையினால தான் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை இன்னும் பேசுகிறோம். வாட் இஸ் யுவர் பர்த் ரைட்? வாட் இஸ் தட் பிலீவர்ஸ் பர்த் ரைட்? ஒரு விசுவாசியா உனக்கு என்ன ஆசீர்வாதம் இருக்குது? ஒரு விசுவாசி ஆபிரகாமின் பிள்ளையா மாறும் பொழுது ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிறார். அந்த ஆசீர்வாதம் வெறும் 3 வசனங்களில் உள்ளதல்ல. The whole promise of God. ஆபிரகாம் வாழ்க்கையில் தேவன் சொன்ன எல்லா வாக்குத்தத்தத்தையும் சுதந்திரிக்கும்படி உனக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறாரு. ஆபிரகாம் வச்சு போன எல்லா சுதந்திரத்தையும் அனுபவிக்கும்படி உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறாரு. இப்போ நம்ம கானான் போகிறோமா? கானானில் இடம் வாங்குவோமா? இஸ்ரவேலில் பங்கு உண்டா? நிலத்தின்படி ஒன்றும் இல்லை. ஆனால் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் டிரான்ஸ்ஃபர் பண்ணப்படுது. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்கள் ஒவ்வொருவரையும் சாருது. வாட் இஸ் யுவர் பர்த் ரைட் டுடே? இன்னைக்கு நீங்கள் புத்திர சுவிகாரன்னு என்ன வச்சுருக்கீங்க? நீங்கள் ஏழையாக இருக்கலாம், பணக்காரனாக இருக்கலாம், வசதி இருக்கலாம், வசதி இல்லாமல் இருக்கலாம், பணம் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், நிலம் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். உங்களுக்கு ஸ்பிரிச்சுவலாக வாட் இஸ் யுவர் பர்த் ரைட்? தோ ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்கு, ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்கு தத்துவம் இது இருக்குது. இது எல்லாமே உனக்கு கனெக்ட் ஆகுது, உனக்கு சொந்தமாகுது, உனக்கு மிச்சம் இருக்குது. இதை பெறக்கூடிய தகுதியை நீ பெற்றுட்ட. எப்போ? நீ ஆபிரகாமனுடைய சந்ததியில் தேவனுடைய பிள்ளையாகும் பொழுது. அருமையானவங்களே, தேவன் உங்களுக்கு என்ன வச்சிருக்கிறாரு? பரலோகம் மட்டும் இல்லை, பூமியில் என்ன வச்சிருக்கிறாரு? ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாரு. அந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதம் இஸ்ரவேலுக்கு சொன்ன ஆசீர்வாதம் மட்டும் இல்லை, ஆவிக்குரிய ஆசீர்வாதம். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அதை அவர் நீதியாக எண்ணினார். தட் இஸ் தி பிளெஸிங். நீ ஆண்டவரை விசுவாசிக்கும் பொழுது ஆண்டவர் ஆபிரகாமை எப்படி நீதியா எண்ணினாரோ அதே மாதிரி உன்னையும் நீதியா என்றாரு. இதான் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம். இது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் தேவன் ஆபிரகாமுக்கு என்ன செஞ்சாரோ ஆபிரகாமுக்கு செய்ததெல்லாம் உனக்கும் செய்யணும்னு நினைக்கிறாரு. ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு கடைசி காலத்தில் ஒரு நன்மையை செஞ்சாரு. ஆபிரகாம் பொறுமையா இருந்தான், அவனுக்கு ஒரு நன்மையை செஞ்சாரு. சரீரம் செத்ததுன்னு நினைச்சாலும் அவனுக்கு ஒரு நன்மை செஞ்சாரு. அதே போல ஆண்டவர் உனக்கு நன்மை செய்கிறவரா இருக்கிறாரு. What is your birthright? ஆபிரகாம்ஸ் birthright. அது என்ன? உனக்கு நாள் கடந்திருக்கலாம், முடிஞ்சிருக்கலாம், ஆனாலும் ஆபிரகாமுக்கு ஹெல்ப் பண்ண தேவன் உனக்கு ஹெல்ப் பண்ண காத்து கொண்டே இருக்கிறாரு. ஆபிரகாமுக்கு நன்மை செஞ்சவர் உனக்கு நன்மை செய்ய காத்து கொண்டே இருக்கிறாரு. சோர்ந்து போயிடாத. ஆபிரகாம் 25 வருஷம் காத்திருந்தாரு, கடைசியா தேவன் அவனுக்கு இறங்கினார். ஆபிரகாம் மனைவி நகைச்சாங்க. ஏன் சிரிக்கிற? இந்த வயசுல கர்ப்பம் செத்து போச்சு, வழிபாடு நின்று போச்சு, இந்த வயசுல போய் பாருங்க, ஆபிரகாமுக்கு செஞ்ச தேவன் உனக்கும் செய்ய இன்னைக்கும் வல்லவரா இருக்கிறாரு. உன் வாழ்க்கையில எல்லாம் செத்து இருக்கலாம், வதங்கி போயிருக்கலாம், முடிஞ்சு போயிருக்கலாம். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் என்பது என்ன தெரியுமா? எண்ட் டைம் காட். ஒரு கடைசி நேரத்தில் கூட வந்து ஆண்டவர் ஆபிரகாமுக்கு உதவுனது போல உனக்கு உதவ வல்லவரா இருக்கிறாரு. அதுதான் புத்திர சுவிகாரத்தின் மகிமை, உரிமை.
ஆபிரகாம் போன இடத்துல அவன் வீட்டில் பிரச்சனை வந்துச்சு. அவனுக்கு சொந்த இடத்துலேருந்து துரத்திட்டாங்க. அதுக்கப்புறம் கூட இருந்த லோத் போயிட்டான். ஆபிரகாம் எகிப்திலிருந்து வெளியேற்றப்பட்டான். அபிமெலேக்கால் அவமானப்படுத்தப்பட்டான். எல்லா இடத்திலும் இருந்துச்சு. ஆனாலும் ஆபிரகாமுக்கு வாக்குப்பட்ட தேவன் ஆபிரகாமை கைவிடலை. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவுக்கும் உன்னை கைவிடலைன்னாரு. ஆபிரகாம், இன்னைக்கு ஒன்றும் இல்லை, வானத்தை அண்ணாந்து பாரு, நான் உன் சந்ததியை இவ்வண்ணமாக்குவேன்னாரு. இன்னைக்கும் நீ வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனை தேடி ஆண்டவரிடத்தில் கேட்க முடியும். ஏன்னா உனக்கு அந்த புத்திர சுவிகாரம் இருக்கிறது. அது ஆபிரகாமின் புத்திர சுவிகாரம். இன்றைக்கும் ஆண்டவரை நீ நம்பி கேட்க முடியும். இன்றைக்கும் விசுவாசத்தா உனக்கு கிரியை செய்கிற ஆண்டவர் ஆவலோடு இருக்கிறாரு. ஆபிரகாமுக்கு இறங்கினது போல உனக்கும் இறங்க ஆயத்தமா இருக்கிறாரு. ஆபிரகாமுக்கு உதவினது போல உனக்கு உதவ ஆயத்தமா இருக்கிறாரு. ஆபிரகாமுக்கு அவர் கிருபை கடாட்சித்தது போல உனக்கும் கடாட்சிக்க ஆயத்தமா இருக்கிறாரு. தேவன் சாராளுக்கு கடாட்சியமானார், உனக்கும் கடாட்சியமாவார். ஆபிரகாமுக்கு மட்டுமல்ல, சாராளுக்கு செய்தபடியே தேவன் உனக்கு செய்வார். சாராளை தூக்கி நிறுத்தினவர் உன் வாழ்க்கையை தூக்கி நிறுத்துவார். சாராளின் அவமானத்தை கண்ணீரை துடைத்தவர் உன் வாழ்க்கையை தூக்கி நிறுத்துவார். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் அது உனக்கு புத்திர சுவிகாரம். அதுதான் உனக்கு பர்த் ரைட். அதில் தான் உன் உரிமை இருக்குது. அப்போ ஆபிரகாமுக்கு கிடைச்ச காரியங்களை நினைக்கிறப்போ உனக்கும் கிடைக்கும் அப்படின்றத நம்பினா உனக்கு புத்திர சுவிகாரத்தில் பங்கு இருக்குது. ஹல்லேலூயா. நம்பர் 4, the birthright of heavenly Father. ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 14. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். பர்த் ரைட்டை பற்றி பேசுது. ஸ்பிரிச்சுவல் பர்த் ரைட், பிலீவர்ஸ் பர்த் ரைட், த பிளஸிங் ஆஃப் பர்த் ரைட். உனக்கு என்ன புத்திர சுவிகாரம் இருக்குது? உனக்கு ஒரு புத்திர சுவிகாரம் இருக்குது. ஒரு விசுவாசிக்கு என்ன, தேவ பிள்ளைக்கு என்ன புத்திர சுவிகாரம்? என்ன உன் பர்த் ரைட்? அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரம். இது தேவன் உனக்கு கொடுத்தது. த பர்த் ரைட் ஆஃப் ஃபாதர், ஹெவன்லி ஃபாதர், பரலோக பிதா உங்க எல்லாருக்கும் ஒரு புத்திர சுவிகாரத்தை கொடுத்துருக்கிறாரு. யோசித்து பாருங்களேன். எல்லாருக்கும் நம்ம நினைப்போம், நம்ம என்ன விசுவாசி ஆயிட்டோம், நமக்கு என்ன இருக்குது உலகத்தில்? நானும் ஏதோ வாழ்கிறேன், போகிறேன், ரட்சிக்கப்பட்டேன், ஞானஸ்தானம் எடுத்தேன், சர்ச்சுக்கு போகிறேன், பைபிள் வாசிக்க ஜெபம் பண்ணுறேன், எனக்குன்னு உலகத்தில் என்ன இருக்குது அப்படின்னு யோசிப்பீங்கல்ல. ஒரு ஆவிக்குரிய பிள்ளைக்கு, தேவனை நம்புகிற ஒரு மகனுக்கு, மகளுக்கு, கர்த்தரை விசுவாசிக்கிற விசுவாசிக்கு தேவன் வச்சிருக்கிற உரிமை, புத்திர சுவிகாரம், பங்கு, சுதந்திரம், பாக்கியம் எவ்வளோ இருக்கு பாருங்க. இதில் ஒன்று பிதாவானவர் உனக்கு வச்சது, அவரை பார்த்து அப்பா பிதாவே அப்படின்னு கூப்பிடுற ஒரு உரிமையை உனக்கு வச்சிருக்கிறாராம். கடவுளை கிட்ட சந்திக்காதையே ஒரு கூட்டம் தூரத்திலே நின்று வணங்கி போயிடும். கடவுளை பார்க்க முடியாது, கடவுள் ரூபமாக இருக்கிறாரு, கடவுளை பார்க்க முடியாது, அவர் அங்கே இருக்கிறாரு இங்கே இருக்கிறார். ஆனால் உனக்கு கடவுளை எப்படி இருக்கிறன்னா, பா பிதாவே அப்படின்னு கூப்பிடுற உரிமையை தந்தாராம். ஹல்லேலூயா. உங்கள் புத்திர சுவிகாரம் பாருங்களேன். சர்வ வல்லமையுள்ள ஒரு தேவனை, அண்ட சராசரங்களையும் படைச்ச ஒரு தேவனை அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற உரிமையை தந்தாராம். அதுதான் உன்னுடைய புத்திர சுவிகாரத்தினுடைய பெருமை, மகிமை. அதுதான் உனக்கு கிடைச்சிருக்கிற வாய்ப்பு. இந்த உலகத்தில் தேவனை பார்த்து அப்பா பிதாவேன்னு நீ கூப்பிட்டினா உன் நாவு பாக்கியம் உள்ளது. ஹல்லேலூயா. உன் கண்கள் பாக்கியம் உள்ளது. ஹல்லேலூயா. உன் கால்கள் பாக்கியம் உள்ளது. முழங்கால் யாவும் முடங்குமானால் அந்த முழங்கால் பாக்கியம் உள்ளது. நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணுமானால் நாவுகள் பாக்கியம் உள்ளது.
பாக்கியம் உள்ளது. அப்போ ஆண்டவரை கரம் தட்டி பாட்டு பாடுறப்போ அந்த கரங்கள் பாக்கியம் உள்ளது. ஆண்டவரை துதித்து பாடுறப்போ அந்த துதி கொடுக்கிறவங்க செய்யறவங்க பாக்கியம் உள்ளவங்க. அப்பா பிதாவே அப்படி நீ கூப்பிட்டா உனக்கு அது ஒரு பாக்கியம். ஆண்டவரை கூப்பிடுங்க, அப்பா பிதாவே, அப்பா பிதாவே, என் அப்பாவே, என் அப்பாவே. வார்த்தைக்கு வார்த்தை தேவனை பார்த்து அப்பா பிதாவே என்று ஜெபம் பண்ணா அது உன்னுடைய உரிமையை புதுப்பிக்குது. அற்பமா என்ன ஏசா வேணாம் புத்திர சுவிகாரன்னு. ஒருவேளை ஏசாவை போல நம்ம ஜெபத்தை அற்பமா என்றோமா பாருங்க. அப்பா பிதாவே அப்படின்னு கூப்பிடாத இருந்தா ஜெபத்தை அற்பமா என்றோம். அப்பா பிதாவே அப்படின்னு சொல்ற வசனத்தை வாசிக்காத இருந்தா ஏசாவை போல அற்பமா என்றோம். அப்பா பிதாவே அப்படின்னு கூப்பிடுற ஒரு சுதந்திரத்தை உரிமையை உனக்கு கொடுத்துருக்கும் பொழுது அதை பாதுகாத்துக்கணும், விட்டுறக்கூடாது. அதை பத்திரப்படுத்தணும், விட்டுறக்கூடாது. தேவனோடு உள்ள தொடர்பு அப்பா பிதாவே என்று கூப்பிடும் பொழுது இருக்குது. நீங்கள் நல்லா ஜெபம் பண்ணுறவங்களா இருந்தால் இந்த உறவு இருக்கும். நீங்கள் ஜெபம் பண்ணாதவங்களா இருந்தால் இந்த உறவு அறந்துடும். அப்பா பிதாவே அந்த உறவை என்னைக்குமே உங்கள் புத்திர சுவிகார உறவா கட்டி காக்க வேண்டியது இருக்குது. ஒவ்வொரு நாளும் அப்பா பிதாவே, ஒவ்வொரு பொழுதும் அப்பா பிதாவே. இந்த உறவை புத்திர சுவிகாரத்தில் கட்டி காத்துக்கொள்ளுங்க. இந்த உறவு உங்களை ஜெயிக்க வைக்கும். தேவனோடு இருக்கிற அந்த உரிமை உங்களை பிள்ளைகளாக நிறுத்தும். அப்போ ஃபாதர் நமக்கு பரலோக பிதாவே அப்பா பிதாவேன்னு கூப்பிடுற புத்திர சுவிகாரத்தை கொடுத்துருக்கிறாரு. வாட் இஸ் தட் பிலீவர்ஸ் பர்த் ரைட்? நம்பர் 5, த பர்த் ரைட் ஆஃப் ஹெவன். பரலோகத்தின் புத்திர சுவிகாரம், ஆசீர்வாதம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததும் ஆகிய சுதந்திரத்திற்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். எதுக்கு? கிறிஸ்துவினுடைய அழியாத மாசற்ற வாடாத சுதந்திரம் என்பது பரலோகம். நித்திய ஜீவன் என்பது ஒரு பரலோக இடம். அதை சுதந்திரமாக கர்த்தர் உனக்கு கொடுத்துருக்கிறார். உங்கள் பர்த் ரைட் என்ன? பர்த் ரைட் பரலோகம். ஒரு விசுவாசியினுடைய பங்கு என்ன? புத்திர சுவிகாரம் என்ன? ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்தது என்ன? வாடாத மகிமையான அழியாத பரலோகத்தை பெற்றுக்கொள்ளும்படி ஆண்டவர் உனக்கு உரிமையை கொடுத்திருக்கிறாரு. இந்த புத்திர சுவிகாரம் 3 வகையானது. அழியாது, இட்ஸ் இட்டர்னல் பர்த் ரைட். அழியாத ஒரு சுதந்திரம் உனக்கு இருக்குது. அதை எப்பவுமே நினச்சிக்கொள்ளுங்க, நான் அழியாத ஒரு சுதந்திரத்தை பெற்றிருக்கிறேன், அதுதான் என் பரலோகம். மாசற்ற ஒரு பரலோகம், அதில் பரிசுத்தமாக இருந்தால் இடம் பெறுவாங்க. உங்கள் பர்த் ரைட் இல்லை, பரிசுத்தமான இடத்துக்கு உங்களை கொண்டு போகிற ஒன்று. அதை இழந்துடக்கூடாது, அலட்சியமாக நினைக்கக்கூடாது. ஏசா செஞ்ச தப்பு என்ன தெரியுமா? நான் சாக போகிறேன் அப்படின்னு தூக்கி போட்டான். ஆனால் தேவ பிள்ளையாக நீ உன் புத்திர சுவிகாரம் இறந்த பிறகுதான் உனக்கு மகிமையாகவும் வாடாததாகவும் இருக்க போகுது. ஆகவே அதை அலட்சியம் பண்ணக்கூடாது, அதை கட்டி காக்கணும். அதுதான் உன்னுடைய பங்காக இருக்குது. கடைசி உன் கையில் மிச்சம் இருக்கிறது என்ன தெரியுமா? பரலோக பங்கு தான். இது ஒன்று தான் உன்னை விட்டு எடுபடாது. எல்லாம் எடுபட்டு போயிடும், எல்லாம் செலவாயிடும், எல்லாம் அழிஞ்சிடும், எல்லாம் மாறிடும். ஆனால் மாறாத அழியாத மாசற்ற ஒரே ஒன்று இருக்குது உன் கையில். நித்தியம் பரலோகம் இருக்குது.
அதை கர்த்தர் உனக்கு பங்கேற்கும்படிக்கு உரிமையை தந்து புத்திர சுவிகாரத்தை கொடுத்துருக்கிறாரு. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். மாறாத வாடாத மகிமையுள்ள ஒரு பங்கை கர்த்தர் உனக்கு வச்சிருக்கிறாரு. அதை நீ ஏசாவை போல அலட்சியம் பண்ணாம யாக்கோபை போல பெற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்குது. அதுவே உன்னுடைய குறிக்கோளாக இருக்கட்டும், அதுவே உன்னுடைய டார்கெட்டாக இருக்கட்டும். பரலோகத்துக்கு போய் சேர்வது தான் உன் கடைசி எண்ணம். வேற ஒன்றும் உங்கள் வாழ்க்கையில் கவனமாக இருக்கக்கூடாது. கடைசி இடம் பரலோகம், அதுதான் உன் வாழ்க்கையில் முதல் ஞாபகமாக இருக்கணும். கடைசி இடம் பரலோகம், அதுவே உன் வாழ்க்கையின் முதல் குறிக்கோளாக இருக்கணும். டெய்லி திங்க் அபவுட் heaven, டெய்லி டாக் அபவுட் heaven, டெய்லி 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 பரலோகம் தான் உனக்கு மகிமையானது, வாடாதது, வாடி போகாத ஒரு இடத்துல வாழ போகிற ஒரு நபர் அப்படின்னு எப்போ நினச்சா இந்த புத்திர சுவிகாரத்தை காக்க வேண்டியதாக இருக்குது. யூ ஆர் எ blessing believer because you have received the birthright of believers. நீ விசுவாசியினுடைய புத்திர சுவிகாரத்தை பெற்றிருக்கிறாய். ஹல்லேலூயா. விசுவாசிக்குரிய புத்திர சுவிகாரத்தில் பங்கு உனக்கு இருக்குது. விசுவாசிகளுடைய புத்திரர்கள் பெற வேண்டியதை நீ பெற்றிருக்கிற ஆண்டவர் உனக்கு கொடுக்கிறாரு. இன்னைக்கு கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே எனக்கும் என்னுடைய வீட்டாருக்கும் என் சந்ததிக்கும் அந்த புத்திர சுவிகார பங்கை தாங்கன்னு ஜெபம் பண்ணலாமா? எல்லாரும் ஒரு நிமிஷம் எழுந்திருப்போம், ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவர் உனக்கு ரெண்டத்தனையான பங்கை கொடுப்பாரானால் அந்த பங்கு ஒரு ஆவிக்குரிய பங்கா இருக்கட்டும். ஒரு விசுவாசியா இந்த பூமியில உனக்கு இருக்கிற புத்திர சுவிகாரத்தை நினைச்சு பாருங்க. ஆர் யூ அலோன்? தனிமையா இருக்கிறீங்களா? தனிமையா இருப்பது போல உணர்றீங்களா? இல்ல. அப்பா பிதாவே என்ற ஒரு உரிமையை கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிறாரு. அதை நினைச்சு பாரு. வாடாத இடத்துல அடையும்படிக்கு வாய்ப்பை உண்டாக்குனாரு. அதை நினைச்சு பாரு. ஆபிரகாமுக்கு கொடுத்த எல்லா வாக்குத்தத்தத்தையும் இயேசுவின் மூலமா உனக்கும் கொடுக்கிறாரு. அதை நினைச்சு பாரு. அப்போ நீ வீக்கா ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, பலவீனமா ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீ பலவீனம் நான் நினைக்கிற, ஆனா கர்த்தர் உன்னை பலப்படுத்தும்படி வச்சிருக்கிறாரு. உனக்கு சுகவீனமா இருக்குதுன்னு நினைக்கிற, ஆனால் உன் சுகத்தை ஆண்டவர் கல்வாரியிலே ரத்தம் சிந்தி உனக்காக சுகத்தை உண்டு பண்ணி விட்டு போயிருக்கிறாரு. உன்னுடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதம் பொருளாதார ஆசீர்வாதம் நினைக்கிற, ஆனா உனக்கு இம்மையிலும் மறுமையிலும் ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாரு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிற அந்த ஆசீர்வாதத்தின் இடத்துல நீ நிற்கும்படிக்கு வாய்ப்பு அளித்திருக்கிறாரு. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து நன்றி செலுத்துவோம். ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாரும் கரங்களை உயர்த்தி கொள்ளுங்க. இம்மையிலும் மறுமையிலும் கர்த்தர் உனக்கு பங்கா இருக்கிறாரு. இம்மையிலும் மறுமையிலும் போதுமானவரா இருக்கிறாரு. இம்மையிலும் மறுமையிலும் அவரே உன் தேவையை சந்திக்கிறவரா இருக்கிறாரு. ஓ, ஏசா இழந்ததை விட நீ பெற்றுக்கொண்டது அதிகமா இருக்கும். யாக்கோபு பெற்ற புத்திர சுவிகாரத்தை விட நீ பெற்ற ஆவிக்குரிய புத்திர சுவிகாரம் அதிகமா இருக்குது. வேதத்தின் உள்ள எல்லா மகத்துவங்களும் வாக்குத்தத்தங்களும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறபடியாலே அந்த கிறிஸ்து இயேசுவை நம்புகிற உனக்கு தேவன் அந்த விசுவாசத்தினாலே அடைய போகிற எல்லா பாக்கியத்தை கொடுத்திருக்கிறாரு. நீ தனிமைப்பட்டவன் அல்ல, நீ தனியானவள் அல்ல, நீ வெறுத்து ஒதுக்கப்பட்ட ஆகார் அல்ல, நீ ஆண்டவரால் நினைவு கூறப்பட்ட சாரால், நீ பிரிந்து தனியாய் போன லோத்து அல்ல, நீ கானானை சுதந்தரித்த ஆபிரகாமுடைய சந்ததி, நீ ஈசாக்கின் சந்ததி, யாக்கோபின் சந்ததி, தேவனுடைய சந்ததி, இயேசு கிறிஸ்துவின் சந்ததி. கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கிற எல்லா ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் உனக்கென்று வைத்து விட்டு போயிருக்கிறார். அதை சுதந்தரிக்கிற உரிமையை தந்திருக்கிறார், விசுவாசத்தை தந்திருக்கிறார். அதை பெற்றுக்கொள்ள வேண்டிய கடமை உன்னிடத்தில் இருக்கிறது. பெற்றுக்கொள். தேவன் வைத்திருக்கிறதை பெற்றுக்கொள். இயேசு உனக்காக ஆயத்தம் பண்ணினதை பெற்றுக்கொள். விசுவாசத்தினால அடைய போகிறதை பெற்றுக்கொள். விசுவாசத்தின் நீதியை பெற்றுக்கொள். விசுவாச
விசுவாசத்தின் வாக்கியங்களை பெற்றுக்கொள். விசுவாசத்தினால வருகிற எல்லா தேவ தயவை பெற்றுக்கொள். அது உனக்கு புத்திர சுவிகாரத்தை உண்டாக்கும், வாக்கியத்தை உண்டாக்கும், நன்மையை உண்டாக்கும், கிருபையை உண்டாக்கும், சமாதானத்தை உண்டாக்கும், சுபிட்சத்தை உண்டாக்கும், தேவ தயவை உண்டாக்கும். கிறிஸ்து இயேசு உனக்காக சிலுவையில் சுமந்து வைத்த எல்லா நன்மைகளை அனுபவிக்கும்படிக்கு தேவன் உனக்கு வாய்ப்பளித்திருக்கிறார். ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உம்முடைய ஜனத்துக்காக ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். உம்முடைய ஜனத்திற்குள்ள இருக்கிற எல்லா வெறுமைகள் அகற்றப்பட்டு எல்லா தேவ மகிமையினால, வாடாத நம்பிக்கையினால, மகிமையுள்ள நம்பிக்கையினால, இயேசுவின் நாமத்தினால உம்முடைய பிள்ளைகள் பாத்திரங்கள் நிரம்பி வழிவதாக, கிருபைகள் நிரம்பி வழிவதாக, தேவ தயவு நிரம்பி வழிவதாக, கர்த்தருடைய இரக்கம் நிரம்பி வழிவதாக. Thank you Holy Spirit. Hallelujah. எல்லாரும் ஆண்டவரத்தை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் ஜெபத்தை கேட்டு பதிலை தாரும். கர்த்தர் உன் ஜெபத்தை கேட்டு உனக்கு பதில் செய்வார். ஆபிரகாமுக்கு செஞ்சது போல உனக்கு செய்வார். ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணினதை நிறைவேற்ற வல்லவரானா உனக்கும் நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறாரு. ஆபிரகாமுடைய ஏக்கங்களை தீர்த்தவர் உன் ஏக்கங்களை தீர்ப்பார். சாராளுடைய குறைவுகளை தீர்த்தவர் உன் குறைவுகளை தீர்ப்பார். ஓ, அவர்கள் வேண்டிக் கொள்ளதுக்கும் நினைக்கிறதுக்கும் அதிகமாய் கிரியை செய்கிற தேவன் உன் வாழ்க்கையில கிரியை செய்ய வல்லவரா இருக்கிறாரு. ஆமென்.